ஸ்ரீகொண்டை, ஜினகரி, உச்சயந்தவாழ்மலை, திருத்தீபை, திருமேற்றிசை, ஸ்கந்தவேணிகிரி என பல பெயர்களை தன்னகத்தே கொண்டிருந்தாலும் திருநறுங்கொண்டை அல்லது திருநறுங்குன்றம் என்றால்தான் தமிழ் சமண பெருமக்களுக்கு நன்கு தெரியும். இந்த மலையின் பெயரே ஊருக்கும் வழங்கி வருகிறது. திரு எனும் உயர்வு மிகுதியை கொண்டு அழகிய மலை எனும் பொருள் கொண்டு திருநறுங்குன்றம் என பெயரானது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டத்தில் உள்ள ஊர் திருநறுங்குன்றம். ஏறக்குறைய 1500 ஆண்டுகளாக, அதாவது கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முன் இருந்து இன்று வரை தொடர்ச்சியான வரலாற்றையும் தமிழ் சமண பெருமக்களின் வழிபாட்டு தலமாகவும் இந்த ஜினாலயம் இருந்து வருவது ஆச்சரியம். இந்துக்களுக்கு திருப்பதி போல் சமணர்களின் திருப்பதியாக விளங்குவது இந்த திருநறுங்குன்றம். வேண்டுதல், முடிகாணிக்கை, காது குத்துதல் போன்ற பாமர வழிபாடும் இங்கு நடைபெறுகிறது. ஒவ்வொரு நூற்றாண்டின் கல்வெட்டும், அப்பாண்டைநாதர் உலா, திருமேற்றிசை அந்தாதி, திருநறுங்கொண்டை தோத்திரமாலை போன்ற இலக்கியங்களும் கர்னல் மெக்கன்சி தொகுப்பும் இதற்கு கட்டியம் கூறுகின்றன. பண்டைய காலத்தில் இங்கே சமண மடம் இயங்கியதும் வீர சங்கம் எனும் ஜெயின துறவிகள் சங்கம் செயல்பட்டு கழுகுமலை, ஐவர்மலை, திருசானத்து மலை, கிளியூர், பாலையூர் என தமிழகத்தின் பல இடங்களில் தொடர்பு கொண்டு அந்த சங்கம் செயல்பட்டு அறத்தையும் அன்பையும் அனைத்துயிர் காதலையும் தமிழர்களின் இடையே பரப்புரை செய்து தமிழர்களின் ஆதரவையும் அன்பையும் பெற்று வந்திருக்கின்றது. இந்த திருத்தலத்திற்கு சோழ, பாண்டிய, பல்லவ, விசயநக மன்னர்களின் ஆதரவையும் ராஜராஜ சோழன், குந்தவை போன்ற வரலாற்று சிறப்பு கொண்ட அரசர்கள் பெயர்களும் பல செல்வந்தர்கள், சமணரல்லாதவர்கள், வணிகர்கள் என பலரின் ஆதரவையும் கொண்டு ஏலாச்சாரியார், வீரசேன ஆச்சாரியார், ஜினசேன ஆச்சாரியார் போன்ற ஜெயின அறவோர்களும், மண்டலபுருடர், அனந்த விசயர் போன்ற இலக்கிய அறிஞர்களும், ஞானசம்பந்தன், அப்பர் போன்ற வரலாற்று பெயர்களும், திருநறுங்குன்றை சுற்றியுள்ள சமண திருத்தலங்கள் பற்றியும், வரலாற்றில் சமணம் உயர்வு பெற்ற போதும் தாழ்வுற்ற போதும் அனைத்து காலங்களிலும் தடம் பதித்து வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலமாக விளங்கி ஆச்சரியத்தின் உச்சமாக திகழ்கிறது இந்த திருநறுங்கொண்டை மலை. வால்மீகி வடமொழியில் எழுதிய இராமாயணத்தை தமிழ் பண்பாட்டிற்கு ஏற்றால்போல் அழகு தமிழில் எழுதிய கம்பன் சீவக சிந்தாமணி எனும் ஜெயின காப்பியத்தில் இருந்து ஒரு அகப்பை எடுத்து கொண்டேன் என தனது பாயிரத்தில் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமன்றி கம்பராமாயணம் சீவக சிந்தாமணி காப்பிய முறையை பின்பற்றி எழுதியிருக்கிறார் கம்பன் என கவிக்கோ அப்துல் ரஹ்மான் குறிப்பிட்டிருக்கிறார். கம்பன் தனது காவியத்தை எழுதி முடித்து தமிழில் ஆழங்கால் பதித்த திருநறுங்கொண்டை வாழ் ஜெயின அறவோர்களிடம் காட்டி சரி செய்து கொண்டு ஸ்ரீரங்கத்தில் கம்பன் தனது காவியத்தை அரங்கேற்றினார் என்கிற செவிவழி செய்தியும் தமிழ் சமணர்கள் பரம்பரையாக அப்பாண்டைநாதன், அப்பாண்டைராஜ் எனும் பெயரை தனது குழந்தைகளுக்கு சூட்டுவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். தமிழ் சமண ஊர்களில் மேலத்தெரு அப்பாண்டை, கீழத்தெரு அப்பாண்டை, வடக்கு தெரு அப்பாண்டை, குட்டி அப்பாண்டை என பல அப்பாண்டைகள் உலா வருவது இன்றளவும் நிலவி வருவதன் மூலம் பல 100 ஆண்டுகளாக அப்பாண்டைநாதர் சமணர்களை ஆட்கொண்டு அவர்களின் மேலான பக்திக்கு உரியவராக திகழ்கிறார் என்பது கூடுதல் செய்தி. 1973ஆம் ஆண்டு மரியாதைக்குரிய அன்றைய திருக்குறள் ஆராய்ச்சி தலைவராக விளங்கிய திரு சண்முகம் பிள்ளை அவர்கள் எழுதி தமிழக ஜெயின சங்கத்தால் வெளியிடப்பட்ட திருநறுங்கொண்டை திருத்தல வரலாறு என்கிற நூலையும் 1988 தொல்லியல் ஆய்வாளர் மரியாதைக்குரிய திரு டாக்டர் ஏகாம்பரநாதன் எழுதி சென்னை ஜெயின இளைஞர் மன்றத்தால் வெளியிடப்பட்ட திருநறுங்கொண்டை வரலாறு எனும் நூலையும் செவிவழி செய்திகளையும் அடிப்படையாக நன்றியுடன் பெற்று தொடர் காணொளியாக நாம் வெளியிடுகிறோம். தொடர்ந்து நம்மோடு இணைந்து உங்கள் கருத்துக்களை பின்னூட்டத்தில் பதிந்தும் பரப்புரை செய்தும் ஆதரிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி.